வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வெல்கம் டு அச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹராபரா கபாப் தாங்க பார்க்க போறோம். இந்த ஹராபரா கபாப்க்கு பன்னீர் தேவைங்க. அதை நான் வீட்லயே செஞ்சு வச்சிருந்தேன். இது ஹோம்மேட் பன்னீர் தான். முன்னாடி நாளே நான் பால் வாங்கி அதுலேருந்து பன்னீர் எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு நான் பசலைக்கீரையை ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இதோட 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோட 1 கைப்பிடி அளவு பட்டாணி, பச்சை பட்டாணி ஊற வச்சது, அதையும் சேர்த்தி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இந்த ஹராபரா கபாப் கிரீன் கலர்ல தாங்க இருக்கும். ஸோ நம்ம கிரீன் கலர்ல என்னென்ன இன்க்ரீடியன்ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இதோட நம்ம கிரேட் பண்ண பன்னீர் சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. 1 கப் ஸ்டீம்டு பொட்டேட்டோவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு நல்லா வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கோங்க. இதோட கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சாட் மசாலா சேர்த்திக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு சின்னதாக வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லைங்க, இது க்ரீன் கலரில் இருக்கும்ன்ட்டு. இதில் நம்ம புதினா, மல்லி, பசலைக்கீரை, அதுக்கப்புறம் பட்டாணி எல்லாம் சேர்த்ததுனால க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும். அங்கங்கே அந்த பன்னீர் மட்டும் தெரியும். இந்த தட்டி வச்ச பேட்டியில மேலே ஒரு டெக்கரேஷனுக்காக இந்த முந்திரி வச்சிருக்கேங்க. இது வேணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இந்த வீடியோக்காக நான் இந்த முந்திரியை வச்சிருக்கேங்க. ஒரு தவால ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை எல்லாத்தையுமே போட்டு 30 to 40 செகண்ட்ஸ் ஒரு சைடு நல்லா வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில். திருப்பி போட்டு 30 to 40 செகண்ட்ஸ் வேக விடுங்க. சூப்பரான ஹராபரா கபாப் ரெடிங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஒரு ஹெல்தியர் வெர்ஷன் கூடங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் கீரை போட்டிருக்கதே தெரியாது. ஒரு சில குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதில் கீரை, பட்டாணி இந்த மாதிரி இருக்கிற விஷயமே தெரியாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டாக சாப்பிடுவாங்க. இதை நான் சாஸோட கொடுத்தேன் என் பையனுக்கு. சாப்பிட்டு அவன் கீரை இருக்கிறதே தெரியல, சூப்பர்ன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹராபரா கபாப் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள்.